ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गणेशाय नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் இதயங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நேற்றுக்கு நாம் இறுதியாக நவ வர்ணக்கம் அப்படிங்கிற தலைப்பில் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அத்தியாசம், அகதார்த்தம், அதிகாரி, ஆபாத பிரசித்தி. நீங்கள் வேறு மாதிரி எழுதிக்கிறீங்க. பிரம்மண ஆபாத பிரசித்தி வர்ணக்கம், ஆபாத பிரசித்தி. 5வது லக்ஷணம், 6வது பிரமாணம், 7வது சரி 6வது சர்வஜ்ஞா, சரி 5வது என்ன எழுதிருக்கிறீங்க? அப்புறம் லட்சணம் தான், ரைட்? ஓகே, 5வது லட்சணம் என்ன நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன், நீளமாக போடாமல். 7வது பிரமாணம், 8வது தாத்பரியம், 9வது ஞான கம்யத்துவம். நீங்கள் வேறு மாதிரி எழுதிக்கிறீங்க. முன்னாடி அடிஷனலாக ஒரு வேர்ட் சேர்த்துருக்குறீங்க. நீங்கள் விளக்கமாக எழுதிக்கிறீங்க, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிற வித்தியாசம், அவ்வளோதான். இப்போ நவ அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் 9. வர்ணக்கம், வர்ணக்கம்னு என்ன? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வர்ணம் தெரியும். வர்ணக்கம்னு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ககன அர்த்தம் வர்ணியந்தே இதி வர்ணக்கம். ஒன்றும் புரியல. ககனம், ககனம் எங்கேயோ வருதுல்ல, விஷ்ணு சாஸ்திரத்தில் வரும். ககன அர்த்தம், ககன அர்த்தம் வர்ணியந்தே. வர்ணியந்தேன்னா விளக்கப்படுவது, வர்ணிக்கப்படுவது. ககன அர்த்தம் வர்ணியந்தே இதி வர்ணக்கம். அப்போ ஒரு சொல் சொன்னால் கூட அந்த சொல்லுடைய விளக்கம் பாருங்களேன். இது நம்ம இன்னும் அர்த்தம் பார்க்கல. அந்த வர்ணக்கம்ங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன விளக்கம் பார்த்துருக்குறோம்? ககன அர்த்த வர்ணியந்தே இதி வர்ணக்கம். ககன அப்படின்னாக்கா ஆகாசம், அர்த்தம் விளக்கம். அப்போ ககன அர்த்தம்னா ஒரு விஷயத்துக்கு அப்படி விசாலமான அர்த்தத்தை வர்ணிக்கக்கூடியது வர்ணக்கம். ஆகாசம் போன்று விசாலமாக விளக்கம் தருவது வர்ணக்கம். ஆகாசம் போன்று விளக்கம் தருவது வர்ணக்கம். இப்போ நவ வர்ணக்கம் அப்படிங்கிறது இது பிரம்மசூத்திரத்தில் நாம் பார்த்தது 556 சூத்திரம் பார்த்தோம். கரெக்டா? 55 தானா? சுருக்கிட்டாங்களா? ஓகே, 555 சூத்திரம். அதை 192 சபாஷ் 16 4 அடா முடிஞ்சு போச்சு. என் ஜோலி சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. இது ஒரு டைமென்ஷன் பிரம்மசூத்திரத்துக்கு. நான் பிரம்மசூத்திரத்துக்கே இன்னும் 2 பேர் இருக்குது. ஷாரீரக சூத்திரம்னு பேர். பிரம்மசூத்திரத்துக்கு இன்னொரு பேர் ஷாரீரக சூத்திரம்.
இன்னொன்று பாதராயண சூத்திரம். பாதராயணர், வியாசருக்கு இன்னொரு பேர் பாதராயணர். அது என்ன ஷாரீரக சூத்திரம்? ஏதோ பாதராயணர் பேர் வச்சிங்க, கரெக்ட், பரவாயில்ல. அது என்ன ஷாரீரக? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷரீரம், அது ஷாரீரம். ஷரீரம் ஷாரீரம் என்ன வித்தியாசம் பார்த்தா, இப்போ கண்ணுக்கு தெரிகிறது ஷரீரம். இந்த சரீரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பேர் ஷாரீரி. ஷரீரி ஷாரீரி. இப்போ சரீரத்துக்குள்ள இருக்கிறவன் ஷாரீரி. இந்த சூத்திரம் முழுக்க முழுக்க எதை பற்றி பேசுதுன்னு கேட்டால், சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷாரீரத்தை பற்றி பேசுறதுனால இதுக்கு ஷாரீரக சூத்திரம். அந்த காலத்தில் வேற வேலை வெட்டி இல்லாமல் உட்கார்ந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. ஷாரீரக சூத்திரம், பாதராயண சூத்திரம், பிரம்ம சூத்திரம், இந்த மாதிரி பேர் உண்டு. அப்போ இதை இன்னொரு டைமென்ஷனில் பார்க்கும் பொழுது நவ வர்ணக்கம் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த நவ வர்ணக்கம் மொத்த பிரம்ம சூத்திரத்தை விளக்கலை. மொத்த பிரம்ம சூத்திரத்தை விளக்கலை. முதல்ல இருக்கக்கூடிய அத்தியாசம் மற்றும் சத்துஸ்சூத்ரி இருக்கு இல்லையா, 4 சூத்திரங்கள், இதை மட்டும்தான் விளக்குறது நவவர்ணக்கம். சத்துஸ்சூத்ரி 4 சூத்திரங்கள் என்ன? நாம் பார்க்க போகிறது 4 சூத்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன் மீதி 551 சூத்திரம் என்னன்னு கேட்டால், அந்த 4வது சூத்திரத்தில் வரக்கூடியது தத்து சமன்வயாத். தத் சமன்வயாத், அந்த தூருக்கு பார்த்தீங்களா, அந்த தூணு துப்புற அந்த ஒரு எழுத்துக்கு தான் 551 சூத்திரங்கள் விளக்கம் வருது. டே சாமி, என்னது இது தூணு துப்புறதுக்கு? அப்ப நவவர்ணக்கம் 5வது சூத்திரத்திலிருந்து 555 வரைக்கும் விளக்க போறது இல்லை. முதல்ல இருக்கக்கூடிய 4 சூத்திரங்களுக்கு தான் விளக்கம் கொடுக்குது. அப்ப நவவர்ணக்கத்தை எப்படி பிடிச்சிருக்கிறாங்கன்னாக்கா, அத்தியாசம் 1. அத்தியாசம் 1. அத்தியாசம் என்ன நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, அதுக்குள்ள போனாவே நமக்கு 2 கிளாஸ் வேணும். அத்தியாசங்கிற 3 எழுத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு 2-3 கிளாஸ் வேணும். அப்ப அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வர்ணக்கம். அத்தியாசம் ஃபர்ஸ்ட் வர்ணக்கம். முதல் சூத்திரம் இருக்கு பாருங்க, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற ஃபர்ஸ்ட் சூத்திரத்துக்கு 2வது 3வது 4வது வர்ணக்கம் விளக்கம் கொடுக்குது. அகதார்த்தம், அதிகாரி, ஆபாத பிரசித்தி, இந்த 3 வர்ணக்கமும் சேர்ந்து அந்த ஒரு சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குது. கதைக்குள்ள 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 போற மாதிரி தான் இருக்குது இது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இட் இஸ் அ இன்டெலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக். ஓகே ஓகே. 2, 3, 4 வர்ணக்கம் வந்து முதல் சூத்திரம். முதல் சூத்திரம் என்னன்னு கேட்டா, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. சாமிஜி, கேம்புக்குள்ள வந்துருவீங்களா மாட்டீங்களா? கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசக தொடுவீங்களான்னு கேட்டால் இல்லை, வந்துடுவோம். ஓகே, 2, 3, 4 வந்து முதல் சூத்திரம். ஓகே, 5வது வர்ணக்கம் 2வது சூத்திரம். அது என்ன? ஜன்மாத்யஸ்ய யதஹ. 5வது வர்ணக்கம் இஸ் ஈக்குவல் டு 2வது சூத்திரம் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது 6, 7 வர்ணக்கம். 6, 7 வர்ணக்கம் 3வது சூத்திரம். 3வது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத். இதுதான் 3வது சூத்திரம். 3வது சூத்திரம் மட்டும் எழுதிக்கோங்க. 8, 9வது வர்ணக்கம்
நாலாவது சூத்திரம் தத்து சமன்வயாத். அத்தியாசம் அது ஃபர்ஸ்ட் வர்ணக்கம். ஆமாம். 2, 3, 4 முதல் சூத்திரம். 5வது 2வது சூத்திரம். 6, 7 3வது சூத்திரம். 8, 9 4வது சூத்திரம். அப்போ பாருங்க, நவவர்ணக்கம் அத்தியாசம் மற்றும் 4 சூத்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது. வர்ணக்கம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ககன அர்த்த வர்ணியந்தே இது வர்ணக்கம். இப்போ ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சொல்லின் அர்த்தம் தெரியணும்ல, அதை பார்த்துக்கலாமா? இந்த சத்துஸ்துதின்றது பிரம்மசூத்திரத்துல 1, 2, 3, 4 அதே ஆர்டர்ல வருது. எதுமா? சத்துஸ்துதி. சத்துசூத்ரி. அந்த 4 வந்து ஃபர்ஸ்ட் 4 தான். ஃபர்ஸ்ட் 4 தான். ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த 4th சூத்ரால தத்து சமன்வயாத், அந்த தூங்கிற சொல்லுக்கு விளக்கம் வர்றது தான் 5வதுலேருந்து 555வது வரைக்கும். தூணு துப்புறோம். ஓகே, அந்த தூ அப்படின்னாக்கா பட்டு, ஆனால் அப்படின்னு ஒரு அர்த்தம் கீதையில், மற்ற பிரகரண கிரந்தத்தில். ஆனால் இங்கே பிரம்மசூத்திரத்தில் தூ அப்படிங்கிற சொல்லுக்கு வேற அர்த்தம் வருது. அந்த அர்த்தத்தை மையமாக வச்சுண்டு வியாசர் 551 சூத்திரம் எழுதியிருக்கிறார். அதனால தான் பிரம்மசூத்திரம் அவ்வளோ பெருசாக இருக்கிறது. இப்போ கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வர்ணக்கம் என்ன? அத்தியாசம் என்றால் என்ன? இப்போ நம்ம ஒவ்வொரு வர்ணகத்தினுடைய பேர் இருக்கு இல்லையா, அந்த பேருக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம புரிஞ்சுட்டு உள்ள பொருளுக்கு சௌரியமாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வர்ணக்கம் அத்தியாசம். அத்தியாசம் என்றால் என்ன? ஒன் வேர்ட் ஆன்சர், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறாக புரிந்து கொள்ளுதல். கன்ஃபியூஷன் வேற, தவறாக புரிந்து கொள்ளுதல் வேற. ஓகே, குழப்பத்தினால் தவறாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போகலாம். வெயில் காலம், ஹைவேல காரில் போயிட்டுருக்குறோம். நமக்கு முன்னாடி ரோட்டில் தண்ணி எல்லாம் ஓடும். கரெக்டா? நிஜமா பொய்யா? எது பொய்? காட்சி பொய்யா, நீர் பொய்யா? காட்சி பொய்ன்னு சொல்ல முடியாது, கண்ணில் தெரியுது. ஓகே, ஆனா தண்ணி இல்லை. ஓகே, அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதா? இல்லாத தண்ணியை இருப்பதாக பார்க்கிறோமா? இதுதாங்க அத்தியாசம். இந்த மாதிரி வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம். 2 பேர் நம்மளை பார்த்து பேசுகிறாங்கன்னு நாம் என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளை தான் பேசுகிறாங்க. இதுதான் அத்தியாசம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பசங்க காமெடி பண்ணுவாங்க. மிஸ்ஸு படிக்கலுக்கு கீழே நிற்கிறாங்கடா, படிக்கட்டுக்கு கீழே நிற்கிறாங்க. இதை ஒன் வேர்டில் சொல்கிறா இங்கிலீஷில். மிஸ்ஸு அண்டர்ஸ்டாண்டிங்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் கடி ஜோக். ஓகே, பழசு இதெல்லாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அத்தியாசம். செகண்ட் அகதார்த்தம். செகண்ட் வேர்டு நான் அப்பப்போ கேட்பேன், நீங்கள் சொல்லணும் கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த வேர்டாவது ரிப்பீட் ஆகும். அகதார்த்தம். இப்போ அதை பிரிக்கும் பொழுது கதம் கதம் என்ன அர்த்தம்? ரஜினிகாந்த் ஸ்டைல் தான். கதம் கதம், முடிஞ்சது முடிஞ்சது. கதம் அகதம், முடியல முடியல. அகதார்த்தம் முடியாதது. முடியல, முடியாததுன்னு சொன்னா அது வேற அர்த்தத்தை கொடுக்குது. ஓகே, முடியலன்னு சொன்னேன்ல, அதுவும் வேற அர்த்தத்தை கொடுக்குது. என்னால முடியல பாரா. தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு கதம் முடிந்தது, கதம் முடிந்தது கம்ப்ளீட்டடு. ஆனால் இன்கம்ப்ளீட்டட்னு வந்துடும்.
இல்லை அன்கம்ப்ளீட்டட்னு வந்துடும், பிரச்சனை. ஓகே. கதம், கதார்த்தம், அர்த்தம் முடிந்தது. அகதார்த்தம்னாக்கா முடியலை, அவ்வளோதான். முடியலை அப்படி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதை ஸ்டைல் மட்டும் மாற்றிடாதீங்க, துணியை மாற்றினீங்கன்னா அர்த்தம் போயிடும். சரி சொல்கிறேன். முடியல ஏன்னு சொல்கிறேன், விளக்கம் கொடுத்தா நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்க. வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, கர்மகாண்டம், ஞான காண்டம்னு. கர்மகாண்டத்தை பூர்வ மீமாம்சகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை உருவாக்கினது ஜைமினி. ஜைமினி வியாசருடைய சீடர்னு நேற்று பார்த்தோம், ரைட்டா? அப்போது இந்த பிரம்மசூத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஜைமினியை சேர்ந்தவங்க கர்மகாண்டிகள் பிரம்மசூத்திரம் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்பான்னு கேட்டால் அதை நாங்கள் தான் ஏற்கனவே முடிச்சிட்டோம் இல்லை. கர்மகாண்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கர்மம் புண்ணியம் பண்ணணும், பலன் கிடைக்கும், சுகமாக வாழலாம், அது செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் கிடைக்கும், க்ஷீண புண்ணிய மாத்தி லோகம் விசந்தி, இதானே முடிஞ்சிடுச்சு இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் பிரம்மசூத்திரம் எழுதணும் அப்படின்னு கேட்கும் பொழுது வியாசர் சொன்னார், இன்னும் முடியலை. இப்போ புரிஞ்சதா? அந்த முடியலை. ஓகே. எப்படி சாமிச்சு எழுதுறது, முடியலைன்னு எழுதிக்கோங்க. நீங்கள் ஒரு எழுத்து அதிகமாக போட்டாலும் பிரச்சனை, கம்மியாக போட்டாலும் பிரச்சனை. ஏன்னா சூத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு சில அடையாளங்கள் லட்சணங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பேச போகிறேன். சூத்திரமில் 6 விஷயங்கள் இருக்கணும், அப்போ தான் அதை சூத்திரம்னு எடுத்துக்கொள்ள முடியும். அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத்து, விஸ்வத்தோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம்னு. நான் அதில் வருது காசிஜி, எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து கூட போடக்கூடாது. ஓகே, போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இருக்கு ஞான காண்டம் மோட்சம் அடையலாம் அப்படின்னு இன்னும் முடியல அப்படிங்கறதான் அகதார்த்த வர்ணக்கம். ஓகே. அந்த அகதார்த்த வர்ணக்கம் எங்க ஆரம்பிக்குது, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. முதல் சூத்திரத்தில் ஆரம்பிக்குது 2வது வர்ணக்கம். அந்த அகதார்த்தம் முடியலைங்கிறதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அத்தகா பிரம்ம ஜிக்ஞாசா. 2 அத்தகா வருது. ஒரு அத்தகாக்கு என்ன அர்த்தம், இன்னொரு அத்தகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அது நம்ம விளக்கமா முதல் சூத்திரம் வரும்போது பார்க்கலாம். இந்த இடத்துல அகதார்த்தம்னா எங்களாலையும் முடியலப்பா. அடுத்து 3வது அதிகாரி வர்ணக்கம். அதிகாரி, இந்த பிரம்மசூத்திரம் படிக்கிறதுக்கு ஒரு அதிகாரித்துவம் வேணும் இல்லையா? 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவன் பிகாம் படிக்க போக முடியுமா என்ன? முடியாது. அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அப்போ இந்த பிரம்மசூத்திரம் படிக்கிறதுக்கு அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன், அதான் அதிகாரித்துவம். யாருன்னு கேட்டால், அதிகாரிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதிகாரி யாருன்னு கேட்டால் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. எங்கேயோ படித்த மாதிரி இருக்குல்ல, தத்துவ போதத்தில் படித்த மாதிரி இருக்கு. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அந்த இடத்துல சாதன சதுஷ்டயம்னா என்ன, அது அதிகாரித்துவம் எப்படி வருதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இதில் ஏற்கனவே கேட்டது தான், ஆனால் இங்கே கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக கேட்குறச்ச நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னாக்கா, எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ 3வது அதிகாரித்துவம். அதிகாரி யார்? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. அடுத்தது 4வது ஆபாத பிரசித்தி. ஆபாதம்னாக்கா அரைகுறை வெளிச்சம். பிரசித்தின தெரிவது, அரைகுறை வெளிச்சத்தில் தெரிவது.
இந்த இடத்துல தான் அத்தியாசம் நிகழ்கிறது. ஆபாத பிரசித்தியில் தான் அத்தியாசம் நிகழ்கிறது. ஒரு விளக்கம் பார்த்துட்டு போகலாம். திரும்ப இந்த பாயிண்ட் வரும். இப்போ பிரசித்தினா வெளிப்படுவது, வெளிப்படுது பிரசித்தி. இப்போ பட்டப்பகலில் நாம் ஆசிரமத்தை சுற்றி வர்றோம். ஒரு ஹோஸ் பைப்பு தண்ணி பாய்ச்சறதுக்காக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்து பாம்புன்னு பயப்படுவீங்களா? பட்டப்பகலில் பயப்பட மாட்டீங்க. கும்மிருட்டு 12 மணிக்கு அதை நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணுக்கு அது தெரியாது. இதுவே சாயங்காலம் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு பாதி வெளிச்சம் பாதி இருள் வளைஞ்சு வளைஞ்சு கிடக்குது. உடனே மைண்டில் என்ன பண்ணுது? ஆபாத பிரசித்தினா அரைகுறை வெளிச்சத்தில் வருவது அத்தியாசம். நாமளும் கூட ஆத்மாதான் உண்மையான நான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அறகுற அறிவுனால இந்த தேகம்தான் நானுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதாங்க அத்தியாசம். இதை தான் விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். அதான் சொல்லிட்டீங்களே, இதுக்கு என்ன விஸ்தாரமாக என்னதை பார்க்கறதுக்கு இருக்குது? நிஜமாக எனக்கு கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் பேசலாம் அதை பற்றி. ஓகே, விளக்கமா? ஓகே. ஆனால் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆபாத பிரசித்தி அரைகுறை வெளிச்சத்தில் தெரிவது. 5வது லட்சணமா? லட்சணம் பிரம்மண லட்சணம். நீங்கள் முதல்ல எழுதுன அப்படி தான் எழுதிருக்கீங்க இல்லையா? பிரம்மண லட்சணம். பிரம்மத்தின் லட்சணம் என்ன? சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ. சத்தியம் ஞானம் அனந்தம், இதுதான் பிரம்ம லட்சணம். சச்சித் ஆனந்தம் ஆத்ம லட்சணம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம லட்சணம். ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஏற்கனவே கிளாஸில் சொன்னது தான். இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி கேட்டு மனசில் சரியாக பதிஞ்சுக்கிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். தனியாக ஒரு மரம் இருந்ததுன்னா அதை தோப்புன்னு சொல்லுவீங்களா? இல்லை காடுன்னு சொல்லுவீங்களா? மரம் தான் சொல்வீங்க. அதே ஒவ்வொரு மரமாக நிறையா இருந்ததுன்னா காடுன்னு என்ன? மரங்களின் கூட்டு தான் காடு தோப்பு. தனியாக இருந்தால் காடுன்னு சொல்ல மாட்டோம். அதே தாங்க, தனியாக இருந்தால் ஆத்மா, எல்லாம் சேர்ந்துருந்தா அப்படிதான். மனசிலாயோ? தனியாக இருந்த ஆத்மா ஒட்டுக்கா மொத்தமாக இருந்ததுனாக்கா பிரம்மன். என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் வந்து பிரம்ம லட்சணம். ஆத்ம லட்சணம் சச்சித் ஆனந்தம். சேம் மீனிங் தான் காசிஜி. இப்போ பிரம்ம லட்சணம் ஆயிடுதா? அடுத்து பிரம்ம பிரமாணம் வேணும் இல்லையா? 6வது பிரமாணம் தானே. நான் தப்பா சொன்னாலும் சொல்லுவேன், நீங்க தான் கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு பார்த்து சொல்லணும். சர்வஜ்ஞக பார்த்தீங்களா? அந்த சர்வஜ்ஞா பிராக்கெட்ல பிரமாணம் பிரம்மணः சர்வஜ்ஞः. அத்தியாசம், அகதார்த்தம், அதிகாரி, ஆபாத பிரசித்தி, லட்சணம், இப்போ சர்வஜ்ஞா. ஓகே. சர்வபக்ஷः சர்வஜ்ஞः சர்வத்ரகம். நேத்திக்கு நாம பார்த்தோமா? ஏத்வக்ஷரம் அநிர்தேஷ்யம். இப்போ நீங்கள் கூட படிச்சிங்க, வியாப்தம் ஜகத் ஏன சிதாத்மபாவாத். அது மாதிரி ஈசாவாஸ்ய உபனிஷத்தில் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். தமிழில் தாய்மான சுவாமிகள் பார்த்தீங்கன்னா, அங்கிங்கெனாதபடி எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பராபரமே. சர்வஜ்ஞா, அவன் நம்மளை மாதிரி அல்பஜ்ஞன் கிடையாது, சர்வஜ்ஞன். ஐயோ ஐயோ ஐயோ, சர்வஜ்ஞன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. ட்ரெயினில் நம்ம தூங்குகிறோம், 4 மணிக்கு கொடையிலோடு வந்துடும், 10 மணிக்கு தூங்கணும்,
நமக்கு பக்கு பக்குன்னு உள்ளுக்குள்ளே 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் அலாரம் வைக்க மறந்துட்டோம். அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:45 4 மணிக்கு உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கல் அலாரம் ஒன்று அடிக்கும். ஒருவேளை மதியம் கூட 4 மணிக்கு ஏதோ ஒரு வேலையை வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துக்கலாம். யார் எழுப்பிடுவா? எனக்கெல்லாம் எழுப்பிடுறதுக்கு யாரும் கிடையாது வீட்டில். எழுந்துப்போமா, கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிற அவன் எழுப்பிடுவான்னு தூங்கிட்டா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அலாரம் அடிக்கும். எழுந்து மூஞ்சி அலம்பிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறது. சர்வஜ்ஞா. நாம் கூட அல்பஜ்ஞா. நாம் தூங்கிட்டாலும் கூட உள்ளுக்குள்ளேருந்து கரெக்டாக எழுப்பி விடுறான் பாருங்க. சர்வஜ்ஞா. நாட் ஓன்லி திஸ், பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு நாம் நம்ம புத்தியை பயன்படுத்தி தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், கிடைக்கவே கிடைக்காது. மனசு ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது டப்புன்னு உள்ளேருந்து வரும் பாருங்க. ஏ கரெக்ட்ல. இப்போ அது நாம கொண்டு வந்ததா உள்ளுக்குள்ளேருந்து வந்ததா? சர்வஜ்ஞா. உள்ளுக்குள்ள இருக்கான். அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சர்வத்தையும் அறிந்தவன் சர்வஜ்ஞா. அந்தர்யாமி அப்படின்னு ஒரு சொல் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சாட்சி அந்தர்யாமி 2 சொல் உண்டு. அந்த சாட்சி அந்தர்யாமி சர்வஜ்ஞா. எனக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன், இந்த உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன். நமக்கு நம்ம உடம்பை தெரிஞ்சுக்கிட்டதை விட நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தான் இந்த உடம்பை பற்றி நிறைய தெரியும். நம்ம காலைல இட்லி கோதுமை உப்புமாவை மட்டும்தான் போட்டோம். ஓகே, சட்னியும் அப்புறம் என்ன வடகரியும் தொட்டு முழுங்குற வரைக்கும் நாக்கில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஜீரணம் பண்ணி எந்த சத்தை எங்கே எவ்வளோ அனுப்பணுங்கிறது நாக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அவனுக்கு தெரியும், உள்ள இருக்கிறவனுக்கு எந்த சத்து எந்த பாகத்துக்கு எவ்வளோ போகணுங்கிறது சர்வஜன். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் எப்போ எது நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறது பிரம்மணஹா சர்வஜ்ஞா. அடுத்தது பிரமாணம். பிரம்மண பிரமாணம். பிரமாணங்கள் 6 உண்டு. அந்த 6 பிரமாணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாம் ஒரு வாட்டி அந்த பிரமாணம்ங்கிற தலைப்பு வரும்பொழுது பார்க்கலாம். பேர் மட்டும் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பிரத்யக்ஷ பிரமாணம் 2வது. அனுமானம். பிரத்யக்ஷம் அனுமானம் 3வது. சரியா வரல. 3வது பிரமாணம் என்ன? ஒரு 10 தோப்புக்கண்ணை போட சொல்லிடலாமா காசுஜியா? ஓகே. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம். உபமானம் எக்ஸாம்பிள். 4வது சப்த பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி இப்போ கேட்பீங்க, சாயங்காலம் கேட்டால் மறந்துடுவீங்க. ஓகே. அனுபலப்தி. அர்த்தாபத்தி. 6வது அர்த்தாபத்தி பிரமாணம். அர்த்தாபத்தி. இங்கே இந்த 6 பிரமாணங்கள்ல பிரம்மனை எந்த பிரமாணத்தின் மூலமா அறிய முடியும்னு கேட்டா சப்த பிரமாணத்தின் மூலமாக அறிய முடியும். வேதம் சப்த பிரமாணம். பட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இந்த பிரம்மசூத்திரம் முழுக்க முழுக்க அனுமான பிரமாணத்தை வைத்தே எழுதியிருக்கிறார் வியாசர். அனுமான பிரமாணத்தை வச்சுன்னு தான் வியாசர் இந்த பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கிறார். அவருக்கு அனுபூதி, நமக்கெல்லாம் அனுமானம். அனுமான பிரமாணம்னு என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நாம் கொடைக்கானலில் இருக்கிறோம். அப்படியே நீங்கள் நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில்,
அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துல புகை வருது. என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்கிறனால தான் புகை வருது. அது நம்ம கண்ணுக்கு புகை மட்டும்தான் தெரியுது, நெருப்பு தெரியல. அனுமான பிரமாணம், நெருப்பை நம்ம பார்க்கல, ஆனால் புகை இருக்குது. புகையை வச்சு நாம் சொல்கிறோம் நெருப்பு அங்கே இருக்குது. அனுமான பிரமாணம். இங்கே பிரம்மசூத்திரம், பிரம்மன் நமக்கெல்லாம் அனுபூதியில் இல்லை. பிரம்மன் நமக்கு அனுபவத்தில் இல்லை, ஆனால் இருக்கிறதுக்கு உண்டான அனுமானத்தை வச்சு ப்ரூஃப் பண்ணுறார் வியாசர். ஆகையினால் இந்த பிரம்மசூத்திரம் அனுமான பிரமாணத்தை வைத்துக்கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மன் நமக்கு அனுபூதியில் இல்லை, வியாசருக்கு அனுபூதி உண்டு. இப்போ பிரம்மசூத்திரம் வியாசருக்காக எழுதலை, நமக்காக தான் எழுதிக்கிறார். அப்ப அனுபூதி இல்லாத நமக்கு பிரம்மன் இருக்குங்கிறத நிரூபணம் பண்ணணும் இல்லையா, ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. நெருப்பு நம்ம கண்ணுக்கு தெரியல, புகை மட்டும்தான் தெரியுது. அப்ப அந்த காரியத்தை வச்சுண்டு காரணத்தை சுட்டி காட்டுறார், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அப்ப எஃபெக்ட் ஸ்மோக்கு, காஸ் ஃபயர். அப்போ இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, இதுதான் அனுமான பிரமாணம். அதை மறுக்க முடியாது. ஓகே, புகை சும்மாலாம் வராது, நெருப்பு இருந்தால் தான் வரும். இப்போ பிரமாணம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? 6 பிரமாணம் சொன்னோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரமாணம்? அதான் சாமிஜி, இந்த மினிஸ்டர்லாம் பதவி ஏற்கும் பொழுது சத்திய பிரமாணம் பண்ணுவாங்கள்ல, அதுதான். நம்ம வேதத்தில் பாருங்களேன், பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லுக்குமே பிரமா கரணம் இதி பிரமாணம், பிரமா கரணம் இதி பிரமாணம். பிரமாணம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம் இது. இப்போ பிரமா அப்படின்னா என்னன்னு கேட்டால் அறிவு. பிரமா அப்படின்னாக்கா அறிவு. பிரம அப்படின்னாக்கா கொஞ்சம் அழுத்தி சொன்னா ஒரு மீனிங், மேலோட்டமா சொன்னா பிராந்து இல்ல. பிரமா அப்படின்னாக்கா அறிவு, கரணம் அப்படின்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. பிரமா கரணம் அறிவை தரும் கருவி. பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு அறிவை தரும் கருவி. அது என்ன கருவி சாமி? டெலஸ்கோப்பா, ஸ்டெதஸ்கோப்பா அப்படின்னு கேட்டால் 1 2 3 4 5 பஞ்ச ஞானேந்திரியங்களும் அறிவை தரும் கருவிதான். அது எப்படி சொல்றீங்க? எங்க நமக்கு கண் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம், இந்த உலகத்தை பற்றின அபிப்பிராயம் நமக்கு எப்படி இருக்கும்? கற்பனையே பண்ண முடியல, பிளைண்டு. இப்போ பிளைண்டு பர்சனுக்கு இந்த உலகத்தை பற்றின ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமா? இப்போ நாமெல்லாம் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 1 நாள் 2 நாள் கண்ணை கட்டிட்டு வாழ்ந்தா கூட ஓரளவுக்கு, பட் அவனுக்கு பிறவிலேயே இல்லை, இல்லூஷன் தான். இல்லூஷன் தான். அந்த இல்லூஷன் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. கண்கள் மூலமாக இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கின்ற அறிவு 80% அறிவை நாம் கண்கள் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால்தான் ஒருத்தர் டெஃபாக இருந்தால் கூட ரொம்ப அனுதாபம் வர்றதில்லை. ஆனால் பார்வை இல்லாதவனை பார்த்தா நமக்கு இயல்பாகவே அனுதாபம் வர்றதுக்கு காரணம், அவனுக்கு உலகத்தை பற்றி எந்த அபிப்பிராயம் கிடையாது. டிவி எப்படி இருக்குண்டா கேட்டால் தெரியாது. அவன் இன்னைக்கு இருக்கிற எல்இடி டிவியை தொட்டு பார்த்துட்டு ஓகே செவ்வகம் போல் இருக்கும், நாம் கூட செவ்வகம்னு சொல்கிறோம், அவனுக்கு அது செவ்வகம்னே தெரியாது. நமக்கு பள்ளம்னா தெரியும், பள்ளத்தில் ஏகப்பட்ட பள்ளம் இருக்குது. ஓகே, அவனுக்கு பள்ளம்னாலே காவி ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். எது காவி? பகவான் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஓகே,
கொடுத்தது அட்லீஸ்ட் காப்பாற்றவாவது செய்யணும். கண்ணை கெடுத்துக்காம. நான் கண்ணு மூலமாக 80% அறிவை பெற்றுக்கொள்கிறோம். எஸ் ஆர் நோ? திங்க். அடுத்து காது வழியா 15% அறிவை காது வழியா நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். இப்போ இங்கே பேசப்படுறது எல்லாமே கண்ணு வழியா நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட காது வழியா பெற்றுக்கொள்வது தான் ஜாஸ்தி. மீதி இருக்கிற 5% நாலேஜ் கம்ஸ் த்ரூ நோஸ், டங் அண்ட் டச். கண்ணும் காதும் வச்சா மாதிரின்னு சொல்லுவாங்க பாருங்க. என் மூக்கும் வாய் வச்சா மாதிரி சொல்ல வேண்டியதானே. கண்ணும் காதும் வச்சா மாதிரி 95% ஆஃப் நாலேஜ் கம்ஸ் த்ரூ ஐஸ் அண்ட் இயர்ஸ். அப்போ பிரமாணம் என்றால் என்ன? அறிவை தரும் கருவி. அப்போ அறிவை தரும் கருவி என்னென்ன? 5 ஞானேந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்களில் எது அதிகமான அறிவை தருகிறது? கண். சிஸ்டம் பாருங்களேன். இப்போ பிரமாணத்துக்கு போகலாம். இப்போ 7வது வர்ணக்கம்ல இருக்கோமா நாம்? இப்போ வர்ணக்கம் பிரமாணம். ஓகே. அப்போ பிரம்மண பிரமாண, பிரம்மண வேத பிரமாணகத்துவம்னு எழுதிக்கிறீங்க. பிரமாணம்னா இதுதான். சப்த பிரமாணத்தின் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்ளலாம். 8வது என்ன போட்டிருக்கிறீங்க? சாஸ்திர தாத்பரியம். தாத்பரியம்னாக்கா பிரம்மண தாத்பரியம், பிரம்மத்தின் தாத்பரியம். டெஃபனிஷன். லக்ஷணம் ஏற்கனவே பேசியாச்சு. இங்கே தாத்பரியம். தாத்பரியம் அந்த சொல்லுக்கு 3-4 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல பிரம்மண தாத்பரியம், பிரம்மண பிரமாணம் பார்த்தோம். அடுத்து பிரம்மண தாத்பரியம், அதனுடைய தத்துவம். தாத்பரியம்னா தத்துவம் அல்லது தன்மை. டெஃபனிஷன்கிற அந்த ஆங்கில சொல் தன்மையை சுட்டி காட்டுமா? இல்லை, டிஃபைன் பண்ணுமே தவிர அது தன்மையை சுட்டி காட்டுது. ஆனால் நீங்கள் தாத்பரியம்னா தத்துவம் அல்லது தன்மைன்னு போட்டுக்கோங்க. தாத்பரியம். அடுத்தது 9வது ஞான கம்யத்துவம். ஞான கம்யத்துவம்னா ஞானம் அடைதல். கம்யத்துவம்னா ஞானம் அடைதல். நமக்கு இந்த பிரம்மசூத்திரம் ஏன் படிக்கிறோன்னு கேட்டால் அல்டிமேட் கோல் ஞானம் அடைகிறது தான். அது ஞான கம்யத்துவம். 9வது வர்ணக்கம். ஆக இங்கே 9 வர்ணக்கம். ககன அர்த்த வர்ணியந்தே இதி வர்ணக்கம். அப்போ ஒவ்வொரு வர்ணக்கமுமே அதை பற்றி விசாலமாக விளக்குகிறது. ஃபஸ்ட்டு அத்தியாச வர்ணக்கம், அகதார்த்த வர்ணக்கம், அதிகாரி வர்ணக்கம், ஆபாத சித்தி வர்ணக்கம், லக்ஷண வர்ணக்கம், சர்வஜ்ஞ வர்ணக்கம், பிரமாண வர்ணக்கம், தாத்பரிய வர்ணக்கம், ஞான கம்ய வர்ணக்கம். 9 வர்ணக்கம். இப்போ ஒரு நவ வர்ணக்கம். இதை நம்ம பிரிச்சிருக்கிறோம். அத்தியாசம் 1, ஃபஸ்ட்டு சூத்ராவுக்கு 2, 3, 4, 2வது சூத்திரத்துக்கு 5, 3வது சூத்திரத்துக்கு 6, 7, 4வது சூத்திரத்துக்கு 8, 9. அவ்வளோதான். இப்போ அது நவ வர்ணக்கம் முதல்ல இருக்கக்கூடிய அத்தியாசம் மற்றும் 4 சூத்திரங்களுக்கு உண்டான விளக்கம் தான். ஏன்னா இங்கே தான் பூர்வ பக்ஷி எக்கச்சக்கமாக கேள்வி கேட்குறான், ஆர்கியூ பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணுறார் சங்கராச்சாரியார். இப்போ 9 ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் சூத்திரம். ஆமாம், சூத்திரம் அப்படின்னாக்கா அதில் இருக்க வேண்டிய அடிப்படை குவாலிஃபிகேஷன் 6 இருக்கணும். 1 சொல்கிறேன், அல்பாக்ஷரம். சூத்திரம் எப்படி இருக்கணும்னாக்கா அல்பாக்ஷரம், அல்ப அக்ஷரம், குறைந்த எழுத்துக்களால் இருக்க வேண்டும். குறைந்த எழுத்துக்களால். யாரு? தேவா. முடிஞ்சு போச்சு. அப்போ அல்பாக்ஷரம் குறைந்த எழுத்துக்களால் இருக்கு. செகண்டு அசந்திக்தம். அசந்திக்தம். அல்பாக்ஷரம் குறைந்த எழுத்துக்களில் சொல்கிறேன்னு சந்தேகம் வர்ற மாதிரி சொல்லக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் சொல்லணும்.
அசந்திக்தம். ஒவ்வொன்றா எழுதுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா விளக்கம்? மூணாவது சாரவத்து, அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து. நாலாவது விஸ்வதோமுகம். அஞ்சாவது அஸ்தோபம், அஸ்தோபம். ஆறாவது அனவத்தியம், அனவத்தியம். சூத்திரம் இந்த ஆறுக்குள்ள இருக்கணும். அது நாரத பக்தி சூத்திரமாக இருந்தாலும் சரி, பதஞ்சலி யோக சூத்திரமாக இருந்தாலும் சரி, பிரம்மசூத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த சூத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த சூத்திரம் இந்த ஆறுக்குள்ள இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது சூத்திரம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். சிஸ்டம் இருக்கு. காமா சோமா ஏனோ தானோ வந்தா வராட்டில் எழுதுறதுலாம் சூத்திரமாகாது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அல்பாட்சரம். அல்ப அக்ஷரம் மனசிலாயோ? அல்ப அக்ஷரம். அசந்திக்தம், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். நான் கொஞ்சமாக சொல்கிறேன்ட்டு ஏகப்பட்ட சந்தேகத்துக்கெல்லாம் இடம் தரக்கூடாது. மூணாவது சாரவத்து. நீ அல்பாட்சரம் பயன்படுத்தினா அதில் சாரம் இருக்கணும். எந்த சாரமும் இல்லாமல் பல பேர் பேசுவாங்க பாருங்க, வளவளா கொளான்னு. கடைசியில் என்னடா சொன்னேன்னு கேட்டால் சாரவத்து, சாரம் இருக்கணும், பேசுறது இல்லை. அல்பாட்சரமாக இருந்தாலும் அதில் சாரம் இருக்கணும். விஸ்வதோமுகம் சொல்லப்பட்ட அந்த சொல் பல டைமென்ஷனில், பல கண்ணோட்டங்களில் அர்த்தம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். விஸ்வதோமுகம், மல்டி டைமென்ஷனல் மீனிங். விஸ்வதோமுகம். அடுத்தது அஸ்தோபம். அஸ்தோபம் குறை உள்ளதாக இருக்கக்கூடாது. அதாவது சந்தேகத்தை தரக்கூடாது. அது அசந்திக்தம், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. இங்கே அஸ்தோபம் குறை உள்ளதாக இருக்கக்கூடாது. குறைனாக்கா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதில் எடக்கு முடக்கா கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த குறை உள்ளதாக இருக்கக்கூடாது. அஸ்தோபம். அனவத்தியம் தெளிவாக இருக்கணும். பிரேமஸ்வரூபா, பிரேமஸ்வரூபா. இது நாரத பக்தி சூத்திரத்தில் நாரதர் சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம். பிரேமஸ்வரூபா, தத் பிரேமஸ்வரூபா. அது பிரேமை ஸ்வரூபமானது. இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் கொண்டு வர முடியுமா? தத்துனா பிரம்மன், பிரேமஸ்வரூபா அது பிரேமை ஸ்வரூபமானது. அல்பாட்சரம் தத் பிரேம ஸ்வரூபா, வளவளா கொளா இல்லை. அசந்திக்தம் சந்தேகம் ஏதாவது இருக்குதா? இல்லை. மூணாவது சாரவத்து, சாரம் இருக்கா? விஸ்வதோமுகம் பல டைமென்ஷன். தத்து பிரேமஸ்வரூபா. இப்போ பிரேமம் என்றால் என்ன? பிரேமை அப்படின்னா அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் காட்டப்படும் பொழுது அது பிரேமை. இப்போ நாம் காட்டக்கூடிய அன்பு எதிர்பார்ப்போடு கூடிய இருக்கிற அன்பு. கொஞ்சம் சிரிக்கிறோன்னா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ கொஞ்சம் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எதிர்பார்ப்பு இல்லாத அன்புக்கு பேர் பக்தி. எதையுமே எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பிரேமை. கண்ணப்ப நாயனார் பிரேமை, ராதா பிரேமை, மீரா பிரேமை, ஆண்டாள் பிரேமை. இப்படி எத்தனை பக்தர்கள் வேணும் நமக்கு. அப்ப தத் பிரேமஸ்வரூபா. பிரேமைனா என்ன? அன்பு. அன்பு நாம பகவான் கிட்ட காட்டும் பொழுது எதிர்பார்ப்போட காட்டுறோம். பேசிட்டு இருந்தார் மதுரைக்காரர் ஜனார்தன பாபு. இப்பெல்லாம் கோவிலுக்கு நிறைய கூட்டம் வருது சாமிச்சி. பிரேமையோட வர்றாங்களா எதிர்பார்ப்போட வர்றாங்களா? பிஸ்னஸ். ஓகே. விஸ்வதோமுகம். பிரேம அப்படிங்கிற சொல்லு பல அர்த்தங்களை
விளக்குறது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா தெளிவான அர்த்தத்தை கொடுக்குது. இது இல்லை பிரேமை, இதுதான் பிரேமைன்னு சொல்லிட்டு அனவத்தியம் தெளிவாக சொல்லுது. அது அங்கே குற்றம் குறை காணவே முடியாது. ராதாவின் அன்பில் குறை காண முடியுமா? மீராவின் அன்பில் குறை காண முடியுமா? ஆண்டாளோட அன்பில் குறை காண முடியுமா? பகவானுக்கு சாத்திர மாலையை நீ சாத்தி கொடுத்திய தப்பு இல்லையான்னு கேட்டால் அதைத்தானே பகவான் விரும்பினா. சூடி கொடுத்த சுடற்கொடியாள் சபரி பழத்தை கடிச்சு கடிச்சு கொடுத்தா லக்ஷ்மணன் கோபம் வந்துச்சு. ஆனால் ராமன் கண்ணப்ப நாயனார் செருப்பு கால் தான் மிதிச்சார். நம்ம கண்ணுக்கு வேணா குறைய தெரியலாம், ஆனால் பகவான் அதை அப்போ அனவத்தியம் தெளிவாக இருக்குது. அஸ்தோபம் அங்கே குறை இல்லை. ஆக சூத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா அது அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத்து, விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம். இந்த 6 குவாலிட்டியும் இருந்தால் மட்டும்தான் அது சூத்திரம் என்று எடுத்துக்கொள்ள முடியும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா சூத்திரம், ஜன்மாத்யஸ்ய யதஹ சூத்திரம், சாஸ்திரயோனித்வாத் சூத்திரம், தத்து சமன்வயாத் சூத்திரம். இதில் பார்த்தோன்னா இந்த 6 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் ஒவ்வொன்றா அந்த சூத்திரம் வரும் பொழுது. இப்போ சூத்திரம் என்பது இப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். அப்போ 555 சூத்திரங்கள் இதில் இருக்குது. 192 அதிகரணம். இப்போ அதிகரணம் எப்படி இருக்கணும்? அதுக்கு 5 பாயிண்ட் இருக்கு. உங்க புராணே யார்கிட்ட இங்க சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு, ஒரு லட்சணம் உண்டு. இப்ப அதிகரணம், அதிகரணம்னு என்ன நம்ம பார்த்துருக்குறோம்? டாபிக்ஸ், தலைப்புன்னு பார்த்துக்கிறோம். ஒரு தலைப்பு எடுத்துட்டா அந்த தலைப்புக்குள்ள இந்த 5 விஷயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்கணும். மேட்டர் என்ன? மேட்டர் இருக்கணும். ரெண்டாவது சம்சயா, அல்ல சந்தேகம் கேட்டாக்கா பதில் சொல்லணும். சந்தேகத்தை எழுப்புவோம் நாம, சம்சயா. செகண்டு. மூணாவது பூர்வ பக்ஷி, சந்தேகத்தை எழுப்புவான். பூர்வ பக்ஷின்னு என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா தவறாக புரிந்து கொண்டு கேள்வி கேட்பவன். பூர்வ பக்ஷி தவறாக புரிந்து கொண்டு கேள்வி கேட்பவன். அடுத்து 4வது உத்தர பக்ஷி, சரியாக புரிந்து கொண்டு பதில் கூறுபவன். இங்க சங்கதி என்னன்னு கேட்டா, எந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சோமோ அந்த விஷயத்தினுடைய கண்டினியூட்டி இருக்கணும். சும்மா தவளை கொட்டா மாதிரி இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்பெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சிலர் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஆரம்பிப்பாங்க, எங்கேயோ போவாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுவாங்க. பார்த்தீங்களா? நோ நோ. சங்கதினா நீ என்ன விஷயம் பேச ஆரம்பிச்சையோ அந்த விஷயத்தில் முடிக்கணும். அடுத்து இருக்குது வியாக்கியான, அதுக்கு ஒரு லட்சணம் போடுறார், 6 லட்சணம் கொடுக்குறார். ஒரு பேச்சு எப்படி இருக்கணும், ஒரு புஸ்தகம் எழுதுனா அந்த புஸ்தகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறார். அதையும் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு தலைப்புன்னு எடுத்துட்டா அந்த தலைப்பில் விஷயம் இருக்கணும். எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் பேசக்கூடாது. காஷிப்னு சொல்லுவாங்கல்ல, காஷிப்பில் ஏதாவது மேட்ரு இருக்கா என்ன? ஒரு மேட்ரும் கிடையாது. சந்தேகம் எக்கச்சக்கமாக இருக்குது இல்லை. ஓகே, சரி, அதுக்கு கேள்வி யாராவது கேட்பாங்களான்னு கேட்டால் அந்த காசிப் பண்ணுறவங்களுக்குள்ள எவனும் கேள்வி கேட்க மாட்டான். அட்ரா ஜால்ரா, நீ சொல்கிறது கரெக்ட் தான், கரெக்டா. அப்போ உத்தரபக்ஷிக்கு இடம் இல்லை, சங்கதிக்கு சான்ஸே இல்லை. குதி, நீ பக்கத்து விட்டு கோமலாவை பற்றி பேசு, கோடி விட்டு கோடீஸ்வரனை பற்றி பேசு, பக்கத்தெருவில் ஏகாம்பரத்தை பற்றி பேசு, ஒரு கனெக்ஷனும் வேண்டாம். காஷிப். அதனால் அதுக்கு பேர் காஷிப். அதெல்லாம் இங்கே சேர்த்துக்க முடியாது. ஆக எந்த ஒரு தலைப்பு பேசினாலும் விஷயம் இருக்கணும், அதில் சந்தேகம் இருக்கணும், அதை பூர்வ பக்ஷி கேள்வி கேட்கணும்.
உத்தரபக்ஷ இது டாபிக். நாம் கூட எங்கே ஒரு இடத்துல போய் தலைப்பு பேசுகிறோன்னா இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பேசும்பொழுது நாமளே அந்த விஷயம் பேசும்பொழுது இப்படி கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கு இதுதான் பதில். நாமளே பூர்வபக்ஷியாகவும் நாமளே உத்தரபக்ஷியாகவும். அப்போ உட்கார்ந்து கேட்குற ஆடியன்ஸுக்கு கேள்வி தோணிருக்கலாம். அப்போ நாம் சொல்கிற பதிலில் அவருக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். டாபிக் கடவுளே. பேச்சு ஒரு நூலின் அமைப்பு எப்படி இருக்கணும்? போன வாட்டி பார்த்தோம் ஒரு தலைப்பில் என்ன விஷயமெல்லாம் இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு நூலுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு பேச்சின் ஒரு சொற்பொழிவின் அமைப்பு எப்படி இருக்கணும். மைக்கை பிடிச்சா எனக்கும் பேச தெரியணும், 1 மணி நேரம் பேசுறது இல்லை பேச்சாளனுக்கு அழகு. கீழ்த்தரமாக பேசுறது இல்லை பேச்சாளரின் அழகு. ஒரு பேச்சினுடைய லட்சணம் என்ன, ஒரு பேச்சாளன் எப்படி பேசணும்னு ஒரு அமைப்பு போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உபக்ரம உபசம்ஹார. அதுக்கு நேராக பதில் எழுதிக்கோங்க தமிழில். துவக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்கணும். எதை ஆரம்பிச்சிங்களோ அதைத்தான் கொண்டு வந்து முடிக்கணும். கீதால பாருங்க, அசோச்யானன் வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச. நான் பேசல, நீங்க எழுதிக்கோங்க. உபக்ரம உபசம்ஹார ஃபர்ஸ்ட். செகண்ட் அபியாசம். வரிசையாக எழுதிக்கோங்க, அதுக்கு நேராக மீனிங் நாம இப்போ எழுதிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் உபக்ரம உபசம்ஹார. உபக்ரமனாக்க துவக்கம், உபசம்ஹாரம்னாக்க முடிவு. துவக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்துடைய பிகினிங்கும் எண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இருக்கான்னு 1-2 விஷயத்தை செக் பண்ணி பார்க்கலாமா? பகவத்கீதை எடுத்துக்கலாம். பகவான் 2nd chapter 11 ஸ்லோகால் ஆரம்பிக்கும் பொழுது அசோச்யானன் வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. அசோச்சியான் கவலைப்படாதே. அவர் முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 18th chapter 66th ஸ்லோகால சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. கவலைப்படாதேல ஆரம்பிச்சு கவலைப்படாதேல முடிக்கிறார். அப்போ ஒரு பேச்சாளன் யாருன்னு கேட்டால் எந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தாரோ அந்த விஷயத்தில் கொண்டு வந்து முடிக்கணும். இதை தாண்டி தடுமாறி எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் முடித்தான்னா அவன் சிறந்த பேச்சாளன் இல்லை. அப்போ உபக்ரம உபசம்ஹார. ஒரு நூலாக இருந்தாலும் கூட என்ன பர்பஸுக்காக இந்த நூல் எழுதப்பட்டதோ முடியும் பொழுது அந்த பர்பஸ் தலைப்புச் செய்திகள். ஓகே. அப்புறம் விஸ்தாரமான செய்திகள். கடைசியில் மீண்டும் தலைப்புச் செய்திகள். உபக்ரம உபசம்ஹார. ரைட். செகண்ட் உபக்ரம உபசம்ஹார அபியாசம். அபியாசம்னாக்கா ஒரு கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவது. அபியாசம் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது. இப்போ இந்த இடத்துல ஒரு சம்சயம் விஷயம், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு தலைப்புன்னு எடுத்ததால சம்சயம் வரணும்னு சொல்லிட்டு இப்போ சம்சயம் இங்கே கொண்டு வரலாம். கூறுவது கூறல் குற்றம். புனருக்தி தோஷம்னு ஒன்று உண்டு. புனருக்திகி புனகா உக்திகி. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அது கேட்குறவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். அதனால் தமிழில் கூறியது கூறல் குற்றம். ஆமாம், ஒருத்தன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, டே நிறுத்துறா முடியலடா, போர் அடிக்குது, அரைச்சமாவே. புனருக்தி தோஷம் இருக்குதே. இங்கே நீங்கள் அபியாசம் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதுன்னு சொல்கிறீங்களே, முரண்பாடாக இருக்கே.
உத்தரபக்ஷி கேள்வி கேட்குறான், சாரி பூர்வபக்ஷி கேள்வி கேட்குறான், உத்தரபக்ஷி பதில் சொல்கிறான். அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுல காரணம் இருக்குது. ஏன்னா அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொன்னால் மட்டும்தான் உள்ளே போகும். ஆணியை வச்சு ஒரு அடி அடித்த உடனே உள்ளே போகாது. இது பசுமரம் இல்லை, காஞ்சி போன மரம். திரும்ப திரும்ப அடித்தா தான் உள்ளே போகும். அதனால் அபியாசம், இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாதான். கீதையில் அயுக்தா அசக்தா எத்தனை வாட்டி பகவான் சொல்கிறார், பற்றற்றிரு, பற்று கொள்ளாதே, திரும்ப திரும்ப சொல்கிறார். அது புனருக்தி தோஷம் கிடையாது. நீ கவலைப்படாமல் இருக்கணும்னாக்கா அன்அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் தான் கவலைப்படாமல் இருப்ப. அப்போ என்ன தலைப்போ, தலைப்புக்கு அபியாசம். அடுத்து அபூர்வதா, மூணாவது. அபூர்வா மொபைல்ஸ், அபூர்வதா விசேஷத்தன்மையை கூறுவது. அபூர்வதா, அபூர்வதா விசேஷத்தன்மையை கூறுவது. உண்டா அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஸ்பெஷாலிட்டி. இப்போ பற்றற்ற தன்மையை பேசுறாரு. அதில் என்ன அபூர்வம் இருக்குது அப்படின்னு கேட்டால் மன தூய்மை கிடைக்கும். அன்அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் சித்த சுத்தி, மன அமைதி கிடைக்கும். அது ஸ்பெஷல். காசு கொடுத்தாலும் கிடைக்காது. கோடி ரூபாய் வந்தால் கூட நமக்கு மன அமைதி கிடைக்காது. கோடி ரூபாய் போனாலும் மன அமைதி கிடைக்காது. மன அமைதிங்கிறது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அபூர்வதா. மூணாச்சா? நாலாவது பலன். பலன் பலன் ரிசல்ட், பிரயோஜனம். அந்த பெனிஃபிட், பிரயோஜனம், பலன் என்னவா இருக்கணும்னு கேட்டால் அறிவினால் பலன் கிடைக்க வேண்டும். அறிவினால் பலன் கிடைக்க வேண்டும், பொருளினால் அல்ல. ஏன்னா பொருளினால் பலன் கிடைச்சதுன்னா அது டெம்பரரி, தற்காலிகமானது. தற்காலிகமான பொருளின் பலன் கிடையாது, அறிவின் பலன். ஏன்னா அறிவில் ஒன்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் அது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஜென்மாவுக்கும் அது கண்டினியூ ஆகும். ஒரு கட்டுரை எழுதுகிறோம், ஒரு புக் எழுதுகிறோம், ஒரு பேச்சு கொடுக்குறோன்னாக்கா அது அறிவில் பலனை ஏற்படுத்த வேண்டும். நாலாவது. அஞ்சாவது அர்த்தவாதம். அர்த்தவாதம் நிந்தனையும் இருக்கணும், ஸ்துதியும் இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா ஆமாஞ்சாமி போடுறதுக்கு இங்க நாங்களாம் ரெடியா இல்லை. ஏன், எதுக்கு? தோஷணம் பூஷணம், அதே தான். நிந்தா ஸ்துதி, புகழவும் செய்யணும், இகழவும் செய்யணும். நீங்கள் கொடுக்குற அந்த டாபிக்னால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன, அவனுடைய பலன் என்ன, அவனுடைய சிறப்பு என்ன, அந்த ஸ்துதி இருக்கணும். எல்லாம் யாருக்கு வேணும்? போயா, நான் சினிமாவுக்கு போனால் குட் பேட் அக்லி போனாக்கா ₹10 தாரேன் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு வந்துடுறதை விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு அத்தியாசம், ஆபாத பிரசித்தி, போரு. இந்த மாதிரி நிந்தனையும் இருக்கணும். அதே தான். அப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா அந்த டாப்பிக்கை நாமளே குத்தம் சொல்லி அந்த குறையை நீக்க வேணும். உத்தரபக்ஷம், ஓகே, பூர்வபக்ஷம், உத்தரபக்ஷம். ஆக அர்த்தவாதம்னாக்கா சிறப்பு இருக்கணும், குறை இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் வேதாந்தம் பேசும் பொழுது ஆமாம் எப்போ பார்த்தாலும் சாமி கடவுள்னு, புவாவுக்கு யார் காசு கொடுப்பா? வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும். இவரை பார்த்து உட்காந்து பேசிட்டு இருந்தாக்கா காசு கிடைச்சிருமா? கேள்வி வருமா வராதா? இது நிந்தை. இதையும் சொல்லிட்டு ஆன்மீகம் காசு வேணான்னு சொல்லலை, காசு வேணும், அதுக்கு உழைக்கத்தான் செய்யணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அதில் திருப்தியாக இருந்துட்டு பகவானை நினைக்க பார்க்கணும் அப்படின்னு அர்த்தவாதம் குறையையும் சுட்டி காட்டி
அதுக்கு நிவாரணமும் கொடுக்கணும். அர்த்தவாதம் ஒரு டாக்கில் இதுவும் இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பூர்வபக்ஷி. ஆரம்பிச்சிட்டாரா? அடுத்தது உபபத்தி. ஆக்சுவலாக ரைட்டு தான். எந்தா நினைச்சு சிரிக்கிறேன். விஸ்வநாதா இங்க காசிநாதா, அங்க ஒரு விஸ்வநாதா. என்னம்மா? ஓகே, கம் டு த பாயிண்ட். உபக்ரம, உபசம்ஹார, அபியாசம், அபூர்வதா, பலன், அர்த்தவாதம், உபபத்தி. உபபத்தினாக்கா முடிவுரை. அது ஏற்கனவே பேசியாச்சு. உபக்ரம, உபசம்ஹார, இதுக்கு இல்லை கன்க்ளூஷன் இல்லை, அது உபக்கிரம உபசம்ஹாரம் வந்துடுச்சு. உபபத்திக்கு மீனிங் நம்ம சாயங்காலம் பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ டைம் ஆகிடும். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சேன்னா ஆல்ரெடி 11:10 ஆயிடுச்சு. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இன்னைக்கு 3:45 கிளாஸ் உண்டு.